அப்படி மரத்தக்க உட்காரலாம். கல்யாண வேலை பூரா அப்படியே கிடக்குது. என் தம்பி சாத்தகி எங்க போனான்னு இன்னும் தெரியல. இந்த கம்யூனிட்டி அடிக்கடி வந்துட்டு போவான். ஆனா இன்னைக்கு பார்த்தா வரவே இல்லை. ஆடும் பட்டியல கிடக்குது. எங்கதான் போயிருப்பா? அப்படி என்னதான் அவனுக்கு வேலை? நீ மறுட்டு இன்னைக்கு பேமானி அவனை உதைக்காத விடுறது இல்லை. ஏதாவது சொல்லிட்டா போறது இல்லை. இங்கதான் போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன? என் தம்பி சாத்திக்கு யாரா பாத்தீங்களா? கடா எப்படியா குட்டி போனோம்? ஒரு இடம் புத்திக்குதா? என்ன உனக்கு 3 ஆடும். ஆமா பெரியானுக்கு 3 ஆடும். ஆட்டை பிரிச்சோம். எனக்கு 3 ஆடும். பாப்பாளுக்கு மேல 2 ஆடும். நீ சொல்றத எல்லாம் சிரிக்கிறான் பத்தியா? உனக்கு 2 ஆடு, உனக்கு 3 ஆடு, எனக்கு 3 ஆடு, பெரியனுக்கு 3 ஆடு, இருந்தது 11 ஆட்டுல. அதுதான் சொல்றேன். பாப்பாளுக்கு 2 ஆடு. அதான் சொல்றேன் நானு. பிறந்த புள்ளி கொடுத்தோம். பஞ்சாயத்துல பேசுனாங்களே, பஞ்சாயத்துல பங்கு பிரிச்சாங்கல்ல. ஆமா பெரியானுக்கு 3 ஆடும், 3 ஆடும், எனக்கு 3 ஆடும், பாப்பாளுக்கு மேல 2 ஆடும். ஆடுடா சிரிக்காதீங்க. ஆடு பங்கு பிரிச்சுது. என்ன அதுல பாப்பாளுக்கு விட்ட மாதிரி 2 ஆடு நம்ம தான் இருந்தது. நானும் அம்மா கடா விட்டு பார்த்தேன். வாழை நறுக்கி கூட விட்டு பார்த்தேன். அவன் சொல்றத பார்த்தா அப்படித்தானே தெரியுது. விட்டு பார்த்து நீங்க தான் பண்ணிட்டியா? அது இப்பதான் மாறி. நான் என் குடும்பம்னா என் அண்ணனுக்கு சிரிப்பு. என்ன சரிடா. அதுல ஒரு ஆடு வரச்சாடா இருந்தது இல்ல. அது இப்ப கடா குட்டி போட்டுக்குது. பச்சை பிடிச்சிச்சா? சரி போட்டது தப்பு இல்ல. நிறைய பேச வேண்டியது. கிட்ட வேணா எட்டி மூஞ்சில ஒரு பெரியவனு ஒரு மரியாதை இருக்குது இல்ல? ஐயோ நீதான் ரொம்ப போயிட்டுருவேன். ஒரு வேலையை நான் தான் செஞ்சிருக்கிறேன். வெயிலையும் இந்த மழையிலையும் காத்துலையும் நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். பொண்ணுக்கார கொண்டு பேசிக்கிறவங்க அதை விட்றா. ஏன் எதை பிடிக்க சொல்றேன்? நான் என்ன சொல்றேன் தம்பி? தம்பி இங்க பாரு. இந்த கல்யாண வேலை அப்படியே கிடக்குது. பத்திரிக்கை கொடுத்தியா? பத்திரிக்கை அடிச்சு எத்தனை பத்திரிக்கை அடிச்சு? ஏதாவது என்கிட்ட ஏதாவது கலந்தியா? ஏதாவது பேசுனியா? டேய் என்னதான் பண்ண இது வரைக்கும்? என்னதான் பண்ண? ஏன் உனக்கு தான் அக்கறையா? உனக்கு தான் பொண்ணு, அது எனக்கு பொண்ணு இல்லையா? பொண்ணு அது நான் தப்பு சொல்ல. உன தப்பு ஏதாவது பேசுறா? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எழுதி கொடுத்தாலும் இல்ல சீட்டு. எல்லா பேரும் எல்லாம் பேர்லாம் வந்தது. இந்த பத்திரிக்கை நானே கண்ணால பாக்கல. எடுத்து எங்க வச்சிருக்கேன்? எத்தனை பத்திரிக்கை அடிச்ச? பொண்ணு போய் பத்திரிக்கை கடையில கொடுத்தேன். அவன் வந்து ஷாம்புக்கு மட்டும் ஒரு 3 பத்திரிக்கை அடிச்சான். 3 பத்திரிக்கை? ஆமா. ஏன் மீறி ஒன்னு நான் கேட்கறது தேவையா? பாரு என் வீட்டு குடும்பம் யாரோ பொம்பளை பேசுறாங்களே. அவங்களுக்கு தேவையானு கேட்கலாமா? சண்டை மீன் சண்டை மீன் சண்டைக்கு நான் போறேன். அவங்க ஓடியாரங்க என்கிட்ட. என் தலையில ஓட்ட விஜய் ஓட்ட விஜய் 3 பத்திரிக்கை அடிச்சான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் 2வது பத்திரிக்கை அடிச்சா சரியா இருக்குறான்னு சொல்லி படிச்சு சொல்றதுக்குள்ளே 3 பத்திரிக்கை அடிச்சுட்டு 2வது பத்திரிக்கை அடிக்க போறானா? பத்திரிக்கை 3 பத்திரிக்கை அடிச்சு அந்த இது கொடுத்தானா? கரெக்டா இருக்குதா இல்லையான்னு அத ஒரு பத்திரிக்கை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 3 பத்திரிக்கை வெளியே வந்தது பாரு. உடனே அடிச்சு அமைச்சு பத்திரிக்கை எரியுது. அதுக்கு என்ன அப்புறம்? அவன் என்ன சொன்னா கல்யாணம் முடிஞ்சு 16ஆம் தேதி குத்துறன்ட்டான். கல்யாணம் முடிஞ்சு பத்திரிக்கை கொடுத்து என்னடா பண்ண போகுது? என்ன கம்பி? அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் குர்ரான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்றது? இந்த 3 பத்திரிக்கை எங்க? நம்ம 3 பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கை ஒண்ணுமே தேவடா ஒருத்தர் ஒத்துக்கிறான். முதல்ல என் பொண்ணு கல்யாணத்தை கொண்டு போய் தேவர் அடியா இருக்கும் அங்கேயா? ஆமா. சின்ன பாட்டிக்கு நாத்தனாக்கறா இல்ல? ஆமா. அவளுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டேன். சரி. ஒரு பத்திரிக்கை வந்து அமுடு வழி மூட்டில் கொடுத்துட்டேன். அங்க யாரு இருக்குது? சின்ன பாட்டிக்கு நடு பாத்திரிக்கை ஓர வச்சாங்கறா பாரு. எனக்கு ஒண்ணுமே இந்த முறையே எனக்கு விளங்க. அதான் சின்ன பாட்டிக்கு ஓர வச்சாங்கறா. சின்ன பாட்டிக்கு நம்ம பாட்டி, நடு பாட்டிக்கு சின்ன பாட்டி. நீ பாட்டியை பார்த்தே இல்லை கம்மியாட்டி. எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ பிறகும்போது செத்துட்டாங்கல்ல. அவங்க எல்லாம் என்னைக்கு நீ பிறந்து அன்னைக்கே செத்துட்டாங்க. தோசுக்கால அப்படி இருந்து போட்டா பிடிச்சி வச்சுட்டாங்கல்ல. ஆமா. அதை வச்சு கரெக்டா கொண்டு போட்டாங்க. அவங்களுக்கு யாரு? சின்ன பாட்டிக்கு நாத்தனா ஓர வச்சா குடும்பம் கொடுத்துட்டு ஒரு பத்திரிக்கை. சரி ஏதோ கொடுத்துட்டா. இன்னும் ஒண்ணு என் பொண்டாட்டி கொடுத்தேன். பொண்டாட்டி பத்திரிக்கை வச்சு கம்மியாட்டி அடிக்கிற வேலை வச்சு கூடாது.
நம்ம பொண்டாட்டி நம்மளே கொடுத்துருந்தா பத்தி புத்திக்குதா என்ன இது யார் வீட்டு கல்யாணம்? நம்ம வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டு கல்யாணமா இருந்தாலும் நீ யாரு? பங்காளி. ஒரு அண்ணன், எனக்கு அண்ணன், அவனுக்கு மூத்தாரு. நாளைக்கு ஒரு கல்யாணம் நடந்தது உன் அண்ணன் வீட்டுல ஒரு பத்திரிக்கை கொடுத்தாலும் 4 பேர் பார்த்து 3 பேர் அவ சொல்லி காரி போய் கூடாதுன்னு தான் அவனுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தான். ஆனா உன் பொண்டாட்டி பெரிய வாயாடியது எனக்கு தெரியும். அவன் சரியான வாயாடி. என் பொண்டாட்டி வாயாடி புண்ணு உனக்கு தெரியும். முன்னாடி தெரியும். அதையா பேசிருக்கிற? சரி ஆமா சரி அதை விடு தம்பி. சாப்பாட்டு ஐட்டம் தான் நல்லா இருக்கணும். சாப்பாட்டு ஐட்டத்துக்கு முன்னாடியே அருமையா எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். அரிசி வேலை கேட்டு போனா நெல்லு மட்டும் கம்மியா எடுக்கிறான் கம்பியில. என்ன நெல்லு? 6ஆம் உபயதாரர் தெருக்கூத்து வச்சாங்களே நம்ம போய் எல்லாம் சாப்பிட்ட பாரா இருப்பாரு. ஆமா ஆமா. அட அந்த சாப்பாடு பிரமாதமா இருந்தது. அதை விட மேன்மையான வீட்டு கல்யாணத்துக்கு போனோம். ஆமா அதை விட நல்லா இருந்துன்னு 10 பேர் பெருமையா பேசணும். அவங்க நல்லா போனதால தான் நம்ம அவங்க பெருமையா பேசுறோம். என் பொண்டாட்டியும் பாலை வித்துது. ஆமா ரொம்ப கஷ்டம். பாலா வித்துது, கைலா வித்துது, மோரா வித்துது, பூர வாத்துது. பாலு, தயிர், மோரு ஊர் மேல போய் சுத்தி வித்துதா இல்லையா? ஊர் மேல அந்த மாதிரி பேசுவேன். அதனால ஐயா வித்து சம்பாதிச்சு என்ன நினைப்பாங்க? நம்ம 2 பேரும் இருந்தோம் ஒன்னும் தெரிஞ்சுக்கல. வேற ஏதாவது நம்ம குடும்பம் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதை வித்தாலும் மோரை வித்தாலும் தயிர் வித்தாலும் அது மாதிரி சாப்பாட்டுக்கு புது ஐடியாவை ரெடி பண்ணிட்டான். என்ன விக்கிற விலை வச்சுல அரிசி பருப்புனா வாங்கி செய்ய முடியாதுண்ணா. அதுக்கு என்ன சாப்பிட்டா என்ன பண்றீங்க? 1600 ரூபாய் 2300 ரூபாய் வரைக்கும் விற்கிறான். 25 கிலோ ஷிப்பா அரிசி விற்கிறதா. அதனால யோசனை பண்ணி ஒரு 5 கிலோ 5 மூட்டை உப்பு எடுத்துட்டு வந்து வச்சுட்டான். வெறும் உப்பா? வெறும் உப்பு. எங்க தூத்துக்குடி போனியா? ஆமா. வெறும் உப்பு என்ன பண்றது? அது என்ன பண்றது? உப்பு எடுத்துட்டு வந்து அரைச்சு வச்சுட்டான். ரைஸ் மில்ல விட்டு அரைச்சு வச்சுட்டான். ஆமா. இலைய போட்டு அள்ளி வச்சா அப்படி எடுத்து கைய வச்சு உப்பு மாவுன்னு வாயில வைப்பானுங்க. இது என்னடான்னு கேட்பான். இதாண்டா உப்பு மாவுன்னுவேன். உப்பு ஃபர்ஸ்ட்ல உப்பு அரிசிக்கு பிறகு மாவு உப்பு மாவு. அவன் எதுவும் காலை டிஃபன் கேட்கவே மாட்டான். காலை டிஃபன் வேலை முடிச்சுட்டேன். மதியான சாப்பாட்டுக்கு அருமையான வேலை செஞ்சுக்கிறான். என்ன 250 பணமயம் சொல்லிக்கிறான். பணமரத்துல பணமயமா? ஆமா. அது என்ன பண்றது? இலைய போட்டு இந்த துரியானம் கூட்டம் பூரா ஓடியாரு பாரு. குடானு திறந்து விட்டா இந்த ஒரு கொட்டை பிடிக்க வச்சா இலையில இதெல்லாம் ஓடியாண்டா அது பள்ளியார கடிச்சு இருக்கும். பசியார கொடுமை பூரா நாறு பள்ளியில மாட்டிக்கும். அந்த நாறு தான் எடுக்க சரியா இருக்குமா வச்சு 1 ரூபாயும் ஜோருக்க மாட்டான். பாயாசம் ஐட்டம் ஏதாவது ஸ்பெஷலா? பாயாசம் சேமியா வேலை கேட்கறேன். அவன் அதிகமா சொல்றான். ஏன்னா 1 கிலோ 130 ரூபா 120 ரூபாய் சொல்றான். வாயாலியா 30. அப்புறம் சொல்றேன் கம்மியா வாங்கி வந்துட்டேன். 2 மூட்டை உப்பு இது மிளகாய் எடுத்து காஞ்ச மிளகா வாங்கி வந்து 2 விட்டு அரைச்சி எடுத்து விட்டு அரைச்சுட்டா. ஆமா ஆகிட்டா. அப்படியே தண்ணியில போட்டு கரைச்சி 1 கிலோசால முண்டு ஊத்தணும்னா இலையில பூரா கையை வைப்பானுங்க. என்ன கலரா இருக்குதுன்னா கலர் பாயாசம் இது பேர் தான். தொட்டு இப்படி கையில வாயில வச்சானா 1 ரூபாயும் பாயாசம் மாட்டான். சரி தம்பி, இந்த ரேடியோக்காரனுக்கு ஏதாவது தாம்பரம் குடிச்சா மங்களகரமா ரேடியோ போட்டாதான் நல்லா இருக்கும். வாழை மரத்துக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டியா? வாழை மரம் எங்கடா நான் போய் அலைய வேண்டிய ஒரு ஆள் நான் என்னடா பண்ணுவேன்? கொசவு வாழை மரத்துக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் கவர்ன வாழை மரத்துக்கு சொல்லிட்டியா? ஐயோ கொசவு மட்டும் சொல்லிவிட்டு பஞ்சாயத்து சொல்றேன். கொசவுக்கும் வாழை மரத்துக்கும் ஒன்னா சொல்லிவிட்டேன். நேரம் தாமரம் வச்சு என்னடா இந்த மாதிரி பேசுனா எப்படி இருக்குது? அப்படியே எனக்கு கொசவு வாழை மரத்துக்கு தாமரம் கரெக்டா வச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு தானே புரியுது. சரி ரேடியா ரேடியோக்காரனுக்கு போய் தாமரை வைக்க போனேன். அவன் என்ன தேதி இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படி இருந்தும் 8ஆம் தேதி வச்சுக்கலாமான்னு கேட்டான். 8ஆம் தேதி தான். 8ஆம் தேதி வச்சுன்னு சொன்ன உடனே நான் என்ன சொல்லிட்டேன் 16ஆம் தேதி வச்சிடுறா.
ஏன்டா 8 நாள் கழிச்சு வந்து என்னடா பண்ண போற? அதனால தான் 8ஆம் தேதி வேணா 16ஆம் தேதி வைடான்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்து ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா 210 ரூபாய். ஆமா, இப்ப அப்படியே 210 ரூபா தான் விக்குது. அந்த பாட்டுக்கு வேற 10 ரூபா 10 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 200 ரூபாய் குவார்டர். இங்கதான் வாங்கின ரொம்ப தூரம் எங்கேயும் இல்ல. அந்த மூல டாட்டிங்ல திரும்புறோம் தெரியுமா? எங்க எனக்கு நான் எங்க போயிருந்தா தானே தெரியும். நீ போக மாட்டே, இடம் நான் சொல்றேன் விவரமா தெரிஞ்சுக்க. நீ அவனு போக மாட்டேன், நீ விட்டா நீ மாதிரி குடிச்சுனே இருப்ப. சொல்லு. கொண்டாடி வந்து மேல என்ன என் குடும்பக்காரங்க என்ன ஒரு சக்கரை போடுறாங்க? சொல்லு. என்ன? அப்புறம் ஏடிஎம்காரன் என்ன சொல்லிட்டா அண்ணா. அப்புறம் ஒரு குவார்டர் வாங்கினேன். பாதி திருவனா அவனுக்கு ஊத்தி விட்டு பாதி நான் சாப்பிட்டு நான் வந்துட்டேன். அதுலயும் பாதி சாப்பிட்டுக்கிற பாதி. அப்புறம் நம்ம வீட்டு காசு இல்ல. ஆமா ஆமா. சரி தம்பி, ரேடியோக்காரனை முதல்ல போட சொல்லு. நல்ல பாட்டா போட சொல்லு. ரேடியோக்காரா இங்க பாரு, இந்த என் பேர்ல போட சொல்லு. அப்பதான் ஜனங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். எங்க அண்ணன் பேர்ல நீ நல்ல அருமையான பாட்டு போடணும். ஆனா நம்ம கோளாறு வழக்கத்துல நம்மளை பத்தி பெருமையா பேசுவாங்கல்ல. ஆமா, நான் இந்த பாட்டு போனா. ஏய் நாங்க கோணா முட்டாளு. அதான் இந்த பாட்டு போனா. எந்த பாட்டு? கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கண்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா, கொஞ்சம் ரமணா, கோபால கண்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா, மகாபாரதத்தில் கண்ணா, மாய கலையில் மன்னா, மாயவா மதுசூதனா, யாரவ குலதலக, மாயவா மதுசூதனா. பாட்டு போட சொல்றேன். பால் தெரியல, நான் பாடுற மாதிரி. கோபி என்னது? கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா. கோபி சிந்தி. பாட்டே போட்ட நீ படிப்போம். அண்ணா சுத்த மாட்டேன் கோபுரம்மா. நீ என்ன இருக்கு எங்க சின்ன ஆடு மேய்க்கும் போது விரும்பி வந்தவன் விடுந்து கை கூடாதா? இப்பதான் கண்ணை ஈத்துட்டு போகுது கம்பெனி. அதுக்குள்ள வந்து எப்படி பச்சா என்ன போடுறான் பாரு. என்னன்னு அவங்க சின்ன அண்ணா விரும்பி புடுங்கன்னு போடுறான். நீ உனக்கு நான் காய்ச்சி கொடுத்துட்டேன். நானும் எங்க அண்ணனும் கொண்டாடி சாண்டா குடிச்சு வச்சேன். என்ன போய் என்ன பாட்டு பாடுறா? என்னடா காசு வாங்குற? கட்டிக்கு வாங்கி சாப்பிடல கம்மியாடி வாயா. கம்மியாடி கொடுத்தான். ஆனா கொண்டாடி தாயா ரக்கம். ஆனா புள்ளை தின்னு நீ நாசமா போவோம். என்ன அந்த வேலைக்காரன் எங்க டேபிள் கார்டு பேசிட்டு இருக்கிறான். டேய் டேய் வேலைக்காரன் உன் பாட்டியா வேணா உன் பொண்ணுல சுல்லாட்ட பக்கம் திருப்படா. என்ன நம்ம தாயா கரெக்டா சொல்றாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆள் விட்டு சொல்லி அனுப்புனா. நீ மட்டும் காசு வாங்கிட்ட என் அண்ணன் பொண்டாடி பண்ணுவேன். பாட்டால கேட்கட்டால நான் கவுண்டர் பத்துக்கிறேன் பண்ணா என் தலைவ அந்த அசதி அவன் தூக்கத்தை கொடுத்த ஐயே ஐயே ஓஹோ சாந்திகண்ணா
ஏய் ஏய் எடை போய் படுறி பெரிய பாய் மூசிருக்கிறான் பெரிய பாய் மூசிருக்கிறான் அந்த கடையில 10 ரூபா பணம் இருக்குது பாரு அந்த மார்க்கெட்ல அது எடுத்துட்டு போய் 3வது கடைக்கு அனுப்பி வைடி அவனை 3வது தெருவுக்கா ஆமா அது பொண்டாட்டி எந்த நேரம் பொண்டாட்டி என்ன நினைப்பு தான் உனக்கு வேற நினைப்பு கிடையாது ஏ சாத்துக்கு என்ன ஐயோ என்ன வம்பா போச்சு ஏய் நீ கருவாடு குழம்புனா வை இல்லைன்னா பனியாறு குழம்புனா வச்சுட்டு போறியே 2 நாளா கண்டாச்சபுரத்துல வெறும் மீன் கறி முட்டையா சாப்பிட்டு சளிக்கல உனக்கு இன்னும் கருவாட்டு குழம்பு வேணும் உனக்கு பண்ணி கோணா முட்டையா பண்ணி